ஹாய், எனக்கு இந்த சம் புரியல. உனக்கு புரிஞ்சுதா? இந்த 2 சம்மா? இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இந்த சம் ஆக்சுவலி என்னன்னா, a function f is defined by f of x equal to 3 minus 2x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா find x. இப்போ இது ரொம்ப ஈஸி தான். நான் உனக்கு போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா f of x equal to x square minus 5x plus 6 ன்னு அவங்க வந்துட்டு இதுக்கு வேல்யூவா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 1, f of 2, f of 3 கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்சுவலி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா f of xன்ற இடத்துல 1 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம 1 போடுவோமா. அப்போ 1 ஸ்கொயர் minus 5 of 1 plus 6 இப்படி ஆகுமா. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ அப்போ 5 into 1 5. ஸோ அப்போ வந்துட்டு பிளஸ் 6 இருக்கு. அப்போ 7 அப்பனா என்னன்னா 7 minus 5 ஆகும். 7 minus 5 வந்துட்டு 2. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு f of 1ஓட ஆன்சர். இப்போ அதே மாதிரி f of 2க்குன்னு எடுத்தோம்னா f of 2 equal to இப்போ நம்ம 2 கண்டுபிடிக்கிறதுனால x இருக்கிற இடத்துல 2 போடுவோம். ஸோ அப்போ இது வந்துட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ 2 பிளஸ் 6 அப்படி ஆகுமா. ஸோ அப்போ 2 ஸ்கொயர்னா 4, 5 2s are 10. அப்போ 4 மைனஸ் 10 பிளஸ் 6. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 0ன்னு வரும். f of 2 வந்துட்டு நம்ம 0ன்னு இதுல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம f of 3யும் கண்டுபிடிக்கிறோம். f of 3 கண்டுபிடிக்கணும்னா திரும்ப அதே மாதிரி xல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ 3 பிளஸ் 6 அப்படின்னு ஆகும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர்னா என்ன, 3 3s are 9. ஸோ சார் ஒரு நிமிஷம், 3 ஸ்கொயர்னா வந்துட்டு 9 மைனஸ் 5 3s are 15. அப்போ 15 பிளஸ் 6. ஸோ இப்போ 3 ஸ்கொயர்னா 9. ஓகேவா. அப்போ அதனால 9 மைனஸ் 15 பிளஸ் 6. இப்போ வந்துட்டு f of 3 equal to 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு f of 1ஓட ஆன்சர் 2, f of 2ஓட ஆன்சர் 0 and f of 3ஓட ஆன்சரும் 0. Okay, இப்போ actually என்ன கேட்குறாங்கன்னா a function f is defined by f of x equal to 3 minus 2x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ f of x ஓட வேல்யூ வந்துட்டு 3 minus 2x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x வந்து actually x எப்படி கொடுத்துருக்காங்க, f of x square equal to f of x the whole square கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் வந்துட்டு என்ன வரும்னா f of x equal to 3 minus 2x அவங்க கொடுத்திருக்குது. சோ இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f of x square equal to 3 minus 2x square வரும். சோ இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ f of x the whole square நம்ம எடுக்கிறோம். சோ அப்ப அதுக்கு வந்துட்டு f of x the whole square equal to 3 minus 2x square 2x the whole square. இது இப்போ நம்ம வந்துட்டு எந்த ஃபார்முலா எழுதுறோம். ஓகே, இப்போ இது எந்த ஃபார்முலால இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? a minus b the whole square. ஓகே, அப்போ a minus b the whole, அப்போ ஃபார்முலா a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. ஓகே, அப்போ இத வந்துட்டு இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தலாம். அப்படினா வந்துட்டு எப்படி ஆகும்னா 3 ஸ்கொயர் minus 2 into 3 into 2x plus 2x square அப்படின்னு ஆகுமா. இப்போ இத வந்து 2x whole square ஆகுமா. சோ இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 ஸ்கொயர் என்ன 9, 9 minus 2 3s are 2 3s are 6. அப்ப 6 into 2 12. அப்ப 12x plus 2x whole square அப்படின்னு ஆகிடும். இப்போ இத வந்துட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு f ஓகே, இப்போ நம்ம from 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் and செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இப்போ நம்ம விட்டுறோம்னா 3 minus 2x square equal to 9 minus 12x plus 4x square ஆகும். இப்போ இது வந்துட்டு இத வந்துட்டு நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணோம்னா இப்படி கிடைக்குமா. சோ இப்போ இத வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் டைப்ல ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதாவது 4x square plus 2x minus 12x plus 9 minus 3 equal to 0. So இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 6x square minus 12x plus 6 equal to 0. இப்போ நம்ம இத வந்துட்டு 6 ஆல டிவைட் பண்ணிடலாம். So 6 ஆல டிவைட் பண்ணோம்னா 6x square minus 2x plus 1 equal to 0. So இப்போ இத நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா x minus 1 the whole square equal to 0. அப்போ x ஓட வேல்யூ x equal to 1.
ஓகே சோ இப்போ இது புரிஞ்சிருச்சா அந்த சம் ஆ சோ இப்போ வந்து f of x எடுத்துட்டா அது வந்து f of x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது அப்புறமேட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. தேங்க்யூ.